அன்பே சிவம். சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அன்போடு நமது மார்க்கத்திலே சேர்ந்திருக்கும் அத்தனை நல்ல ஆத்மாக்களுக்கும் அடியவனே இனிய பொங்கல் வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த ஆசிகளும். அடியேன் கடந்த 6 வருட காலங்களாக தொடர்ந்து சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் தொடர்ந்து வருகை தந்து நல்ல ஆத்மாக்களுக்கு தன்னை அறியும் தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணி அவர்களை சித்தர் மார்க்கத்தில் சேர்த்து சுயமாக சுதந்திரமாக இப்பூமியிலே எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் வாழுகின்ற வழியை உபதேசித்து சித்தர்களின் இரகசிய கலையான வாசியோகத்தை அவர்களுக்கு கற்பித்து அவர்களும் அந்த சாதனையிலே சிறந்து விளங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அடியேன் வருகின்ற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையன்று மலேசியாவில் இருக்கும் ஜோகூருக்கும் சிங்கப்பூரில் இருக்கும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கும் வருகை தர இருக்கின்றேன். நல்ல ஆத்மாக்கள் சுயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல உயிர்கள் அத்தனை பேரும் இந்த உபதேசத்தை கேட்டு பயனடைந்து பிறவி பேரை பெறுவதற்கான வழியை அறிந்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதி மலேசியா ஜோகூரிலும் சிங்கப்பூரிலும் இந்த உபதேசம் நடைபெற இருக்கின்றது. இது சித்தர்களின் ஞான உபதேசம், சித்தர்களின் இரகசிய கலையான வாசி. அதனை அறிந்தவர்கள் இப்பூமியிலே எந்த விதமான பொய் வேலைகளுக்கும் சிக்காமல் சுயமாக இறைவனை அடையும் வழியை அடைவார்கள் என்றே அடியேனை இந்த அரும் பணியை செய்ய இறைவன் ஆளாக்கி வைத்துள்ளார். அவன் செய்யும் உபதேசமே இந்த ஞான உபதேசம். அவன் காட்டித் தரும் கலையே சித்தர்கள் கலையான வாசியோகம். இதற்கு சிங்கப்பூரில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேரும் மலேசியாவில் இருக்கும் சித்தர் கூட்டத்தை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேரும் வருகை தந்து இந்த ஞான உபதேசத்தை கேட்டு பிறவி பயனடைய வேண்டுமால் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். உலகில் வாழும் அன்பே சிவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சித்தர் மார்க்கத்தை சேர்ந்த அத்துணை தமிழ் அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் நெஞ்சார்ந்த ஆசியை அளிக்கின்றேன். இந்த உபதேசத்தை கேட்டு பிறவி பயனை அடையுமாறு அனைவரையும் கேட்டு அன்போடு அழைக்கின்றேன். பொய்யை ஒழிக்க புறப்பட்டேன் என்பார் வள்ளல் பெருமான். அது மாதிரி உலகில் இருந்த நிறைய பொய்கள், நிறைய ஏமாற்று வித்தைகள், வசியம், மாரணம், தம்பனம், செய்வினை, இது மாதிரி எவ்வளவோ பொய்யான கலைகளில் வாழ்ந்து ஏமாற்றி திரிவோர்களிடம் இருந்து அவர்கள் தப்பித்து சுயமாக உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயனை நீங்களும் அடைய வேண்டும் என்றே உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஜோகூரிலும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி
சிங்கப்பூரிலும் நடைபெறும் நம் சித்தர் மார்க்க மெய்ஞான உபதேசத்திற்கு அத்துணை நல்ல ஆத்மாக்களும் வந்திருந்து அதனை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் அன்போடு அழைத்து தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளின் வாழ்த்துக்களையும் எனது நெஞ்சார்ந்த ஆசியையும் எல்லோரும் அடையுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம்.